பல்லடம் அருகே மாதப்பூரில் நடைபெறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நடைபயண நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று இன்று சிறப்புரையாற்றுகிறார். இதனையொட்டி பல்லடத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், தற்பொழுது அங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பேர் வருகை புரிவதற்காக தகுந்த வகையில அந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்தும் என் மக்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் அது நிறைவு பெறுகிறது. இந்த நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியாவின் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பல்லடம் அருகே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் பிற்பகல் 2 மணிக்கு வருகின்றார். இந்த நிலையில் பல்லடம் முழுவதும் 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 10 எஸ்பிக்கள் தலைமையில் 8000 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். பொதுக்கூட்ட மேடை என்பது போலீசாருடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. பல்லடம் அருகே மாதாப்பூரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த மேடையில் பொறுத்தவரை பிரதமர் மோடி உரையாற்றுகின்றார். அதாவது திருவனந்தபுரத்தில் 1 மணி 20 நிமிடத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து விமானத்திலிருந்து புறப்படக்கூடியவர் சூலூர் விமான நிலையம் வந்திருக்கிறார். சூலூர் விமான நிலையத்திலிருந்து 2 மணி அளவில் ஹெலிகாப்டர் வாயிலாக புறப்பட்டு 2:30 மணி அளவுக்கு இங்கு விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகின்றார். இங்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கின்றார். மீண்டும் 4 மணி அளவில் ஹெலிகாப்டர் வாயிலாக மதுரைக்கு அவர் செல்கின்றார். இந்த நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கைகள் என்பது 1 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடமும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10 எஸ்பிக்களுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மோப்ப நாய்கள் கொண்டும் அதே போல டிடெக்டர்கள் வைத்தும் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் என்பது பாஜக தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தாலும் இருப்பதாக அமைந்திருக்கிறது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது பாஜக வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி 2 மணி அளவில் சூலூர் வந்து 2:30 இந்த மேடைக்கு வருகின்றார். அவருடைய வருகையொட்டித்தான் போலீசார் நேற்று முதலே தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல்லடத்தினுடைய முதல் நுழைவாயில் பகுதியில் இருந்தே வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்ட பின்பரே அனுமதிக்கப்படுகின்றார்கள். வரக்கூடியவர்களுக்கு டிடெக்டர் மூலமாகவும் ஒரு ஸ்டிக்கரை வைத்தும் தான் அவர்கள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டு அவர்கள் உள்ளே அனுப்பக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்லடம் முழுவதும் ஒரு முழுமையான போலீசாருடைய பாதுகாப்பு பணியில் வந்திருக்கிறது. 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.